நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. செதுக்கி இந்த பொதுக்கூட்ட மேடையிலே எனக்கு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்கி கொண்டு இறுதியாக ஒரு 5 கொள்கைகளோடு நான் என்னுடைய பேச்சினை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். எல்லோரும் அயராது உழைப்போம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று கூறி பேரறிஞர் அண்ணா நிறுவிய மண், திராவிட இனத்து கொள்கையாளர் பெரியார் நிறுவிய மண், நம் முத்தமிழறிஞர் கலைஞர் நிறுவிய மண், நம் தளபதியார் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மண், இனி வரும் 2026ஆம் ஆண்டில் கூட நாம் வெற்றி பெற இருக்கக்கூடியது நாம் தளபதிதான். இந்த தளபதியை வெல்ல எந்த தளபதியாலும் முடியாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பகத்தில் இருந்து வந்த நான் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி. சொத்துரிமை கொடுத்தோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுத்தது. பெண்ணுரிமையில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அண்ணனும் தம்பியுமாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வாழ வேண்டும் என்ற மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் கண்டின் மணிகளே, நாம் அடைய வேண்டிய ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? மாநில சுயாட்சி. அது யாரால் முடியும்? என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் உங்களை நம்பி உட்கார்ந்திருக்கிற இளைஞர்களை நம்பி, இந்த இளைஞரணியால் தான் அது முடியும். எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், நிதி பகிர்வா, பங்களிப்பா, புதிய கல்விக் கொள்கையா, 3வது 6வது 9வது பரீட்சை. என்னடா அநியாயம்! எப்படியோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் சொல்லி தள்ளி 10வது வரை. இன்னைக்கு 3வது பரீட்சை, 6வது பரீட்சை, 9வது பரீட்சைன்னு சொன்னா என்ன ஆகும்? நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்குமா? மறுபடியும் குலத்தொழில் தான் செய்யும். உட்கார்ந்து இருக்கிற தம்பிகளுக்கு சொல்றேன், 70 வருஷத்துக்கு முன்னாடி பாட புத்தகத்துல கவர்மெண்ட் அச்சடிக்கிற புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்துல முதல் பக்கத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஒரு மீன் பிடிக்கிற பையன் இருப்பான், பக்கத்துல ஒரு மீனவர் இருப்பாரு. என்ன எழுதியிருப்பா தெரியுமா? இவர் மீனவர், இவர் மகன் மீன் பிடிக்கிறார். சார், வந்திருக்கிற நீங்க ஒரு 500 பேர் வந்திருக்கீங்கன்னா சார், நான் சொல்றது அப்படியே எல்லாரும் ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாடம் நடத்துறப்பயே ஏத்துக்க மாட்டாங்க, இப்பயே ஏத்துக்க போறாங்க. நான் 40 வருஷம் டீச் பண்ணியிருக்கேன். உட்கார்ந்து இருக்கிற 400-500 பேர்ல ஒரு 100 பேர் 200 பேர் இல்ல. சபாபதி மோகன் சொன்னது, 72 வயசான சபாபதி மோகன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு, இதுல நியாயம் இருக்கிறது என்றால் 10 பேருக்கு சொல்லுங்க சார். இது ஓட்டுக்காக அல்ல, இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற போகிற என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்தை இப்படித்தான் கொண்டு போகிறார், கட்சியை இப்படித்தான் கொண்டு போறார். அதுக்காகத்தான் ஜோயலுக்காக நமக்கெல்லாம் என்ன வாய்ப்பு? ஒரு வாய்ப்பு கிடையாது. எந்த வாய்ப்பையும் நான் விரும்பல. என்னை பொறுத்தவரையில் ஒரு துணைவேந்தராக ரெட் பெக்கான் லைட், சுற்றி சுற்றி எரியக்கூடிய ரெட் பெக்கான் லைட், ஒட்டகச்சின் மாதிரி காரு, 20 அறை இருக்கிற ஒரு அற்புதமான பங்களா, அதுல 3 வருஷம் நான் இருந்துட்டேன். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? 71 ஆகுதுன்னு சொன்ன பாருங்க, இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகுது இவருடைய கழக மேடைகளில் உரையாற்ற வேண்டும் என்று ஆசை. வேலை கொஞ்சம் நடந்து வர முடியாம இருக்கலாம், ஒரு 25 இயர்ஸ் தான்.